ஹாய் வாங்க, குட் மார்னிங். நீங்கள் பார்க்குறது இப்போ கோதுமை ரவை தோசை. இது செய்ய இங்கே பாருங்கள், இது கோதுமை ரவை 200 கிராம், 50 கிராம் அரிசி மாவு, ரெண்டையும் குறைய தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், 1 ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துருக்குறேன். இது கூட 1 கேரட் துருவி சேர்த்துருக்குறேன். 1 பல்லாரி பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம். இதில் கலந்து வச்சு 4 தோசைக்கு வந்திருக்குது பாருங்கள். இது கோதுமை ரவைங்கிறதுனால இந்த பொன்னிறமாக வருது. நம்ம சாதாரண ரவை எடுத்தால் ஒரு ஒயிட் கலரில் கிடைக்கிது. கோதுமை ரவை பாருங்கள், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கா. இது ஹோட்டல் ஸ்டைல் முருகலான ரவை தோசை. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.